இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் வாழ்க்கையில உன் முன்னாடி இப்படி ஒரு நிலைமையில நிப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல. உன் கூட அந்த வீட்டுக்கு வந்து வாழ்ந்தாதான் மிச்ச பணத்தை கொடுப்பேன்னு உங்க அண்ணன் சொல்லிட்டாரு. எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல. அதனால நான் உன் கூட வரதுக்கு முடிவு பண்ணிட்டேன். என்ன கிளம்பலாமா? சிஸ்டர் வாங்க போலாம். உன் வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கம்மா. இது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியலம்மா. இப்போ உன் கழுத்துல ஏறி இருக்கிறது உன் அம்மாவோட தாலி. சரியோ தப்போ உங்க அம்மாவோட தாலி அது இப்போ உன் கழுத்துல வந்து சேர்ந்துருக்குதுன்னா அது அந்த ஆண்டவனோட கணக்காத்தாம இருக்கும். அதை நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டா மேல இருக்கிறவன் உன்னை நல்லபடியா பார்த்துப்பாமா. இதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. அப்பா, அப்ப நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கப்பா. நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா இருங்கப்பா. செல்வி, நான் கிளம்புறேன்டி. இது வரைக்கும் நான் எங்க அப்பாவை பிரிஞ்சு இருந்ததே இல்லை. என்னதான் அக்கா இருந்தாலும் நான் தான் அவர் பக்கத்துல இருந்து என்ன வேணும் ஏது வேணும்னு பாத்துட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ண போறாரோ தெரியலடி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னடி பண்றியான்னு கேக்குற? என்ன பண்ணணும்னு சொல்லுடி. நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருந்தனா கொஞ்சம் எங்க வீடு வரைக்கும் போய் என் அக்காவும் அப்பாவும் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கிறியா? நான் பாத்துக்கிறேன்டி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு சிஸ்டர், ஏன் அழுகுறீங்க? ஓ, நீங்க படிச்ச ஸ்கூலா சிஸ்டர்? அப்புறம் எதுக்கு அழுகுறீங்க? என்னோட கனவு லட்சியம் எல்லாம் என்னன்னு தெரியுமா? ஒரு நல்ல டீச்சர் ஆகி குழந்தைங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்து அவங்கள வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வரணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் கனவே நாசம் பண்ணிட்டீங்க. இனி நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டா. ஏண்டா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்ப அவ எங்க படிச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அந்த ஸ்கூல்ல நீ போய் டீச்சர் வேலை பார்க்க போறியா? இல்லடா மாப்பிள்ள, சிஸ்டர் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கட்டும்னு பேசிக்கிட்டு இருந்தேன். ஏய், கொஞ்ச நேரம் வா. ம் ம் நான் உன்னை கும்பிடாத நாளே இல்ல. நான் தினம் தினம் உன்னை வந்து பாக்குறேன். உனக்காக எத்தனை பூஜை, எத்தனை புனஸ்காரம், எவ்வளவு வேண்டி இருக்கேன்னா இதெல்லாம் பண்ணல. அப்படி இருந்தா எனக்கு கைவிட்டுட்ட. எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை கொடுத்த? நான் இல்லாம என் குடும்பம் என்ன பண்ண சொல்லு? ஏன் எங்க குடும்பத்தை இவ்வளவு சோதிக்கிற? சொல்லு, ஏன் சோதிக்கிற? இப்ப கூட உன சக்தி உள்ளவனு நம்பிதான் உன் முன்னாடி வந்து நிக்கிற. நான் சொல்றது கேக்குதா? கேக்கும், நல்லா தெரியும். அங்க ஒரு ஆம்பளை ஆளை வச்சு எனக்கு தாலியை கட்டி, இதுதான் உனக்கு மூக்குனா கயிறு, இனி நீங்க அடிமை, நான் சொல்றதுதான் கேட்கணும்னு சொல்றான். எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்க தெரியுமா? இன்னொருத்த என்ன பண்ண தெரியுமா? கொஞ்சம் கூட யோசிக்காம என் கழுத்துல தாலியை கட்ட சொன்னதும் அவன் தாலியை கட்டிட்டான். இந்த பாரு தாலி. எல்லாரும் சேர்ந்து என்ன அடக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா நான் இதுக்கெல்லாம் சோர்ந்து போக மாட்டேன். தனி ஆளா நான் யாருங்கிறத காட்டணும். நான் யாருன்னு தெரியும்ல? தெரியும்ல உனக்கு? காட்டுறேன் பாரு. பொண்ணுங்கன்னா அடிமண்ணு நினைச்சுக்கிட்டானுங்களா? வெறும் கிள்ளி கிரியா நினைக்கிறானுங்க.
இவனுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிப்ப. ஒரு தாலியால என்ன அடிமைப்படுத்த பாக்குறாங்க. இந்த தாலியால என்னோட தன்மானமும் சுயமரியாதையும் போயிடாதுன்னு நான் கத்தி சொல்லுவேன். புரியுது உனக்கு? நான் சொல்றது புரியுதுல? ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? புதுசா பொண்ணு மாப்பிள்ள வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கலன்னா நல்லவா இருக்கும். அதான் ஆரத்தி கரைச்சிட்டு இருக்கேன். முறைப்படி நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிட்டா வராங்க. அவங்கள ஆரத்தி எடுத்து வரவேற்க போறீங்க. ஏய் போடி அறிவு கட்டவல, அதுவே ஒரு டிராமா கல்யாணம். அதுக்கு ஆரத்தி ஒரு கேடு. நீ வேற. நான் இப்ப உள்ளுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். என் தங்கச்சி புவனோட வாழ்க்கை இப்போதைக்கு தப்பிச்சிருச்சு. அந்த சந்தோஷத்துக்காகவாச்சும் நான் இந்த ஆரத்தி எடுக்காம விட மாட்டேன். இது வரைக்கும் ஒரு பொண்ணை இந்த மாதிரி திட்டமிட்டு அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தினதில்லை. அப்படி ஒரு பாவத்தை இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லைடா. அப்படி இல்லாமலே காலம் முழுக்க காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு இந்த ஊர்ல சிங்கம் மாதிரி நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த சக்கரத்தை நம்பி வாழ்ற நிலைமை வந்துருச்சுடா. ஏன் தெரியுமா? நான் ரொம்ப ஆடிட்டேன்டா. பா என்னதான் சொல்ல வரீங்க? அப்பா சொன்னா இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அந்த பொண்ணை பழி வாங்குறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்றியப்பா. அது நல்லாவா இருக்கு? எனக்கு என்னமோ அது வேணான்னு தான் தோணுதுப்பா. நாம ஏற்கனவே நிறைய பாவங்களை செஞ்சு வச்சிருக்கோம். நான் செஞ்ச பாவத்துக்கு உண்டான பலனை இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். மனசுக்குள்ள ஒரே குழப்பமும் சச்சலமா இருக்கு. என்னமோ தெரியல, கொஞ்ச நாளா நிம்மதியா தூங்க கூட முடியலடா. இந்த நிலைமை உங்களுக்கும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. அதனால இனிமே இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்கடா. ஏற்கனவே பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடுற வழியை பாருங்கடா. இங்க பாருங்கடா, நாம செஞ்ச தப்பு நம்மளை சும்மா விடாதுடா. அதுலயும் பெண் பாவம் ரொம்ப பொல்லாததுடா. அதனால அந்த பொண்ணை பழி வாங்கணும்னு நினைக்காதடா. இதை பாருங்கப்பா, இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த வீட்டில் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதை எதிர்த்து நாங்கள் ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது.